பயத்தை பாருங்க. புதினா சாப்பாடு யாராலும் வேணான்னு சொல்லுவாங்களா? மாலா, நேற்று சாப்பாடு இருந்துச்சு, புதினா சாதமாக மாற்றிட்டேன். வாங்க சாப்பிடலாம். சரியா? நம்ம ஊரில் மழையா வெயிலா என்ன பண்ணுது? சட்னிக்கு ரெடி பண்ணலாமா? தேங்காய் உடைக்கணுமா? உடச்சிட்டு இல்லையா? நேற்று உடைச்சோம்ல, என்ன ஃபுல்லும் எடுத்துட்டோமான்னு தெரியல. என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் கோயம்பேடு மார்க்கெட்டில் 20 ருபீஸ். 5 காய் வாங்கினேன் 100 ரூபாய்க்கு. இல்லைன்னா விட்டுருக்கியா? இல்லை, புக்கை போட்டோன்னு நினைக்கிறேன். ஜாஸ்தியாக இருக்கா? நான் அரைக்கணும் இல்லையா? மல்லி ஓட்டு மல்லியும் இங்கே பாருங்கள் வணக்கி வச்சுருக்கேன். அடுத்தது இதையும் பேஸ்டாக்க போகிறேன். என்னப்பா சொல்கிறான்? சுத்தலையா? புதினா மட்டும் சுத்துச்சு. கேட்டாயிடாது, ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படியே சிக்கிட்டு நிற்கும். மசாலா மட்டும் தான் காலிக்கிறது. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக அரைச்சிட்டேன்ட்டு. இந்த மாதிரி மல்லியை வதக்கி அள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா எதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, யாராவது இருக்காங்க அப்படின்னா? ஓ சூப்பர். பாருங்கள் மல்லித்தலை அதிகமாக இருந்துச்சு, அதனால் அது கெட்டு போகக்கூடாதுன்னு அதை எண்ணெய் ஊற்றி வதக்கி க்ளீன் பண்ணி எண்ணெய் ஊற்றி வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சி டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் இந்த இவ்வளோ இதுக்கால போடணும் அப்படின்னு தேவைப்பட்டால் மல்லி போடுறதுக்கு இவ்வளோ எடுத்து போடணும். ஓகே, இது என்னோடய ஓன் ஐடியா. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள், கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். இது போட்டுக்கோங்க. உன்னையும் விஜய் நட்டுக்கிறியா? அதை சொல்லு. நாங்கள் தான் யூடியூப்பில் இருந்தோம், இந்த ஆண்டிக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ நான்லாம் வாயடிச்சு நின்றுட்டுருக்கேன்னு சொல்லு, சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். பிரியா என்னை விட ஸ்பீடு, பார்த்து தப்பாக எடுத்துக்காதீங்க. பயங்கர